எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் கிருஷ்ணர் பாதம்தான். இதை வைத்தால் கண்ணன் நம் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். சில பேர் சாக்பீஸ் வைத்து வரைவார்கள், சில பேர் குழந்தையின் பாதம் மாவில் தோய்த்து எடுத்து பாதம் வைப்பார்கள். எங்கள் வீட்டில் நான் தான் கிருஷ்ணர் பாதம் வைப்பேன். நான் மற்றவர்களிடம் சொல்லும்போது என் கால் பாதத்தை பார்த்து எப்படி என்று கேட்பார்கள். இதோ இதற்கான விடை. நான் கை உபயோகப்படுத்தி தான் பாதம் வைப்பேன். ஆழாக்கு பச்சரிசி நன்றாக ஊற வைத்து மிக்சியில் போட்டு முழுவென அரைத்து கொள்வேன். மாவு சிறிது கெட்டியாக இருக்க வேண்டும். வேண்டுமென்றால் தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம். பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டையான தட்டில் ஊற்றி கையை வீடியோவில் காட்டியது போல் மடக்கி தட்டில் வைத்து அதை அப்படியே கீழே வைக்க வேண்டும். பின்பு விரல்கள் மாவை தொட்டு வரைய வேண்டும். அவ்வளவுதான், கிருஷ்ணர் பாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.